ராஜாராமா, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன உண்மை கோபி? நீ 2 பெண்டாட்டிக்கார, அந்த உண்மையை யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருக்க. அந்த விஷயத்த ராஜ்மோகன்கிட்ட நான் தான் சொன்னேன். ஏண்டா நீ அந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னா ராஜாராம் அப்பா பணத்தை கொடுத்ததுதான் உனக்கு. அதே ஏன்டா வெளியே சொன்ன? ஒரு நாள் ராஜ்மோகனை பார்க்க போயிருந்தேன். அன்னைக்கு ராஜாராம் மேல எனக்கு ஏதோ கோபம். அப்போ ராஜ்மோகன் தன் பிள்ளைக்கு ராஜாராம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னாரு. இன்னைக்கு ராஜாராம மேல இருந்த கோபத்துல பல வருஷங்களா ராஜாராம மறைச்சு வந்த உண்மையை ராஜ்மோகன்கிட்ட சொல்லிட்டு, அதனால்தான் ராஜ்மோகன் இந்த சம்பந்தத்தையே உதறி தள்ளிட்டார். ராஜாராம், நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா இந்த தப்பு உனக்கு நான் பண்ண பெரிய கொடுமை. உன் பொண்ணோட வாழ்க்கையே பாடாக்கிட்டேன். விடு கோபி, உண்மையை எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? அது வெளியே வரத்துக்கு நீயும் ஒரு காரணமா இருந்திருக்க, அவ்வளவுதான். ராஜாராமா, உன் பொண்ணோட கல்யாணத்தை நான் நிறுத்தின மாதிரி அவ கல்யாணத்தை என்னால நடத்தவும் முடியும். நான் செஞ்ச துரோகத்துக்கு அப்படித்தான் பிராயச்சித்தம் தேட போறேன். என்ன சொல்ற கோபி? நான் இப்பவே ராஜ்மோகனை போய் பார்த்து எல்லா உண்மையும் சொல்ல போறேன். எந்த உண்மையா? ராஜாராமன் 2 பொண்டாட்டிக்காரன்ற உண்மையா? அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. இல்ல, ராஜாராமன் 2வது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டதுங்கிற உண்மையை. அது தெரிஞ்சிட்டா ராஜ்மோகன் கன்வின்ஸ் ஆயிடுவாருன்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா இல்ல கோபி, காரணங்களை பத்தி அவருக்கு கவலை இல்ல. முதல் வைஃப் இருக்கும் போது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டத, அது எந்த காரணமா இருந்தாலும் சரி, அத கிரிமினல் குற்றமா அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே. ராஜாராமன் சார் சொல்றதா சரி. அது புதுசா பிரச்சனைகளை கிளப்பிடும். எதையும் அது சால்வ் பண்ணாது. ஆமா கோபி, குழம்புன குட்டை தெளிஞ்சுதான் ஆகணும். அதுவா தெளியட்டும். அதை தெளிய வைக்கிறேன்னு சொல்லி கல்ல தூக்கி போட்டு இன்னும் குழப்பிடாத. குட் மார்னிங் கணேஷ். குட் மார்னிங். கணேஷ், ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க? ராஜ்மோகனை பாக்குறதுக்கு. எதுக்கு? ராஜாராமன் பத்தி நான் உண்மையெல்லாம் அவருக்கு சொல்லணும்ல. அதான் எதுக்குன்னு கேக்குறேன் ருக்கு. என்ன கணேஷ் இப்படி கேக்குறீங்க? ருக்கு, ராஜாராமன் பக்கம் என்ன நியாயமான காரணம் இல்லாலும் சரி, அது ராஜ்மோகன் ஒத்துக்க போறதில்ல. அதுக்காக அதை அப்படியே விட்டுடலாங்கிறீங்களா? விட்டுடலாங்கிறேன் ருக்கு. நாமளே பிரச்சனைகளை ஏன் இன்னும் பெருசாக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நம்ம ராஜ்மோகனை போய் பார்த்தா பல்லவி தான் ராஜாராமனோட செகண்ட் வைஃப்ங்கிற உண்மையை நாம அவர்கிட்ட சொல்ல வேண்டி வரும். அப்படி சொன்னா நாமளே அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடாதா? நாளைக்கு அந்த ராஜ்மோகன் பல்லவியோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு பல்லவியை போய் பார்த்து எதையாவது உளறி வைக்க மாட்டாராங்கிறது என்ன நிச்சயம்? என்ன இருக்கும், நான் பாட்டு இங்க பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பதில் சொல்லாம காஃபி போட்டுட்டு இருக்க. கணேஷ், நான் ராஜ்மோகனை போய் பார்க்கணும்னு சொன்னது ராஜாராமனுக்காக இல்ல, விக்கிக்காக. நிவேதாவோட என்கேஜ்மெண்ட்டை ராஜ்மோகன் ஏன் நிறுத்தினாருங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்
நான் விக்கியோட என்கேஜ்மெண்ட்டை ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணேன். இப்போ காரணம் தெரிஞ்சதோட மட்டும் இல்லாம அது உண்மைதாங்கிறதும் அந்த உண்மைக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என் முதல் வேலை விக்கியோட கல்யாணம் தான். விக்கியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா ராஜ்மோகனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். அண்ட் நான் அதை தான் அவர்கிட்ட சொல்ல போறேன். அதனால என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு கணேஷ். ஓகே இருக்கும், யூ ரைட். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம விக்கியை நம்ம பலிகடா வைக்க வேணாம். ராஜ்மோகன் வீட்டுக்கு போலாம். தேங்க்ஸ் கணேஷ். ஏன்டா அங்கேயே நின்ட்ட? உள்ளவா? இல்லடா, நீ போய்ட்டு நான் அங்கேயே நிற்கிறேன், சீக்கிரமா. ஏண்டா வீட்டு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? உள்ளவாடா. இல்லை ஸ்ரீ, நீ போய்ட்டு நான் அங்கேயே நிற்கிறேன், பரவாயில்ல. ஏன் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஏதாவது சபதம் எடுத்திருக்கியா? வா, ஒரு காஃபி ஷாப் போலாம், வா. உட்கார்ற. அடடே பிரேமா, பாப்பா. உள்ள வர மாட்டேன்னு அடம் முடிச்சான்ப்பா. நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஏன்பா, எங்களெல்லாம் பார்க்கறதுக்கே பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள், ஒரு அவசரம் வேலை இருந்துச்சு, அதான் உடனே கிளம்புனேன். வாப்பா பிரேம், என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம்? வீட்ல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்க ஆண்டி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் ஆண்டி. என்ன பிரேம், ஏதோ காலில் சுடுதண்ணி கொட்டின மாதிரி உடனே கிளம்பணுங்கிற? காஃபியாவது சாப்பிட்டு போப்பா. ஸ்ரீநிதி, என்னம்மா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாமா. முன்னெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவ, ஸ்ரீயோட உட்காந்து பேசிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன இவ்வளவு அவசரப்படுற? அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்ரீநிதி அவங்க அப்பா கடத்தினதை நினச்சி அவன் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வீட்டுக்கு வரவே சங்கடப்படுறான். என்னப்பா அது, நாங்களே அதெல்லாம் மறந்துட்டோம், நீ இன்னும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிய. நீ தாராளமா வழக்கம் போல வந்துட்டு சந்தோஷமா இரு. பிரேம், காஃபி சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுப்பா. ஸ்ரீநிதி உன்கிட்ட எதுவும் பேசாம போயிட்டாளேன்னு நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதப்பா. உன்கிட்ட மட்டும் இல்ல, எங்க கிட்ட கூட அவ சரியா பேசுறதே இல்ல. வந்ததுல இருந்து அவ அப்படித்தான் இருக்கா. ஐயோ, நான் ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்கல ஆண்டி, நான் கிளம்புறேன். இருறா, காஃபி சாப்பிட்டுட்டு நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். பேசிட்டு இருப்பா, வந்துடுறேன். ம். ஸ்ரீநிதி, என்ன நீ இப்படி நடந்துக்கிற? பிரேம் வந்திருக்கான்ல, அவன்கிட்ட ஒரு 2 வார்த்தை கூட பேசாம மூஞ்சி திருப்பிட்டு வந்துட்ட. நான் எதுக்கு பேசணும்? கண்டவனோட பேச எனக்கு விருப்பம் இல்ல. கண்டவனா? என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஏண்டி, அவங்க அப்பா உன்னை கடத்தினப்போ அப்பான்னு கூட யோசிக்காம போலீஸ்க்கே தகவல் கொடுத்துவான். அவனை போய் கண்டவங்கிற? அவங்க அப்பா கடத்துறதுக்கு காரணமே இவன் தாமா. புரியாம பேசிட்டு இருக்க? நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. பிரேம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா கார்த்திக் உன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனா விலகிட்டான்ல. அவ அப்படி நிஜமாவே விலகி இருந்தா அவன் யோகிய. ஆனா இவன் அப்படி செய்யலையே. மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு என்கிட்ட சகோதர மாதிரி வேஷம் போட்டிருக்கான். என்னையும் கார்த்தியும் பிரிக்கிறதுக்காக எத்தனை சதி பண்ணிருக்கான் தெரியுமா இவன்? இப்ப அவன் முயற்சி எதுவும் பலிக்கலங்கிறதுக்காக இங்க வந்து நல்லவனா மாறிட்ட மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான். இவனை போய் நம்பிக்கிட்டு பரம்பரை விரோதிய கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா இந்த நம்பிக்கை துரோகியை என்னால மன்னிக்கவே முடியாது. இவனை கண்மூடித்தனமா நம்பினதுனால பல தடவை எனக்கும் கார்த்திக்குமே பிரச்சனை வந்திருக்கு. ஸ்ரீ, நீ புரியாம பேசிட்டு இருக்க. அம்மா, நான் இந்த வீட்ல இருக்கணும்னா இன்னொரு தடவை இந்த ஆள் பேரை என் காது பட சொல்லாத.
என்ன இருக்கும்? மிஸ்டர் ராஜ்மோகன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு மனசு மாறுவாரா கணேஷ்? தெரியல இருக்கும். பட் அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்கிறதும் நல்லதில்லை. முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஆண்ட விட்ட வழி. வா. காஃபின்னு தாங்க. அப்படியே வச்சுட்டு போ. வாங்க வாங்க. நில்லுங்க. எங்க வந்தீங்க? உயிரோட இருக்கமா இல்ல செத்துட்டமான்னு பாத்துட்டு போறதுக்காக வந்தீங்களா? இல்ல மிஸ்டர் ராஜ்மோகன், உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். உங்ககிட்ட இருந்து எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போலாம். ஒரு நிமிஷம். அதான் சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு போங்க. உங்களுக்கு எங்க மேல இருக்கிற வெறுப்பு நியாயமானதான்னு எங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா நடந்ததுக்கு எல்லாம் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்திருக்கோம். சரி, உட்காருங்க. தேங்க்யூ மிஸ்டர் ராஜ்மோகன். உட்காருங்க இருக்கு. எப்படி இருக்கீங்க ஆண்டி? அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன சொல்லுங்க. மிஸ்டர் ராஜ்மோகன், நீங்க என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ராஜாராமன் பத்தி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நீங்க தான் நம்பாம அநியாயமா என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு சவால் வேற விட்டுட்டு போனீங்க. அதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் மிஸ்டர் ராஜ்மோகன். இப்போ மன்னிப்பு கேட்டு என்னங்க பிரயோஜனம்? நிச்சயதார்த்தம் நின்னதுனால எனக்கு ஏற்பட்ட அவமானம், என் பொண்ணு அழுத அழுக, இந்த குடும்பமே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்த வேதனை, இதுக்கெல்லாம் உங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் இல்லைன்னு ஆக்கிட முடியுமா உங்களால? என்ன இருக்கு? எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? மிஸ்டர் ராஜ்மோகன், நீங்க சொன்ன எதுவுமே நாங்க உணராம இல்ல. பட் எங்களால என்ன பண்ண முடியும்? நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அப்படி கொடுக்கறதுக்கு நாங்க கடவுளா தான் இருக்கணும். ஆனா நாங்க சாதாரண மனுஷங்க. சோ நடந்ததை மறந்துட்டு இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். இன்னுமே நடக்க வேண்டியது என்னங்க இருக்கு? உங்க ஒய்ஃப் தான் ராஜாராமன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில எங்க லைஃபே நாசம் பண்ணிட்டாங்களே. மிஸ்டர் ராஜ்மோகன், விக்கி ஸ்ருதி மேரேஜுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்ச நானே இப்போ அவங்க மேரேஜை எப்படியாவது நடத்தியே தீரணுங்கிற முடிவோடு தான் வந்திருக்கோம். விக்கி ஸ்ருதி மேரேஜ் மட்டும் இல்ல மிஸ்டர் ராஜ்மோகன், ஆதி நிவேதா மேரேஜும் நடத்தி வைக்கலாங்கிற முயற்சியோடு தான் இப்ப நான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். இல்ல, ஆதி நிவேதா மேரேஜுக்கு நான் எப்பவுமே சம்மதிக்க மாட்டேன். அது நடக்கவே நடக்காது. ரெண்டு பொம்பளைங்களை ஏமாத்தி சாமர்த்தியமா ஒரு துரோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ராஜாராமனை என்னைக்குமே என்னால சம்மந்தியா ஏத்துக்க முடியாது. இல்லங்க, அனு பல்லவி ரெண்டு பேருக்கிட்டையும் ராஜாராமன் உண்மையை மட்டும் தான் சொல்லாம இருக்காரே தவிர சத்தியமா அவர் யாருக்குமே துரோகம் பண்ணல. என்ன இருக்கு? நீங்களே இப்படி சொல்றீங்களே. ராஜாராமனால பறி போயிருக்கிறது உங்க சிஸ்டர் அனுவோட லைஃப்.
எப்போ உங்களுக்கு ராஜாராமனோட ரெட்டை வாழ்க்கை தெரிஞ்சதோ அப்பவே அந்த ஆளோட சட்டையை பிடிச்சி இழுத்து உலுக்கி நடுத்தருவுக்கு இழுத்துட்டு வந்து நார அடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே. அனுக்கு துரோகம்னு ஒண்ணு நடந்திருந்தா சத்தியமா நானும் அதை தான் பண்ணிருப்பேன். ராஜாராமனுக்கு 2வது வைஃப் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உடனே அதை அனு கிட்ட சொல்லணும்னு தான் நான் கிளம்பினேன். ஆனா ராஜாராமன் என்னை வழிமறிச்சு தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாரு. அவர் சொன்னதுனாலையும் கணேஷ் சொன்னதுனாலையும் தான் நான் ராஜாராமன் கிட்ட பேசினேன். அப்போ அவரு